ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வால்பாறை சுற்றி பார்க்க. ஸோ இப்போ வால்பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறை ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அங்கே போய் நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 160 ருபீஸ் ஆச்சு. ஸோ 2 அடல்ட்ஸ், ஒரு கிட்டு ப்ளஸ் ஒரு வீடியோ கேமரா. ஸோ இதெல்லாம் சேர்த்து 160 சார்ஜ் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு மங்கி ஃபால்ஸ் அண்ட் ஆலியார் டேம் ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடியே கீழே வந்துடும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. நாங்கள் மங்கி ஃபால்ஸ் போல் தண்ணி அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு ஆலியார் டேமும் ஏறி போல், பட் சும்மா ரோட் சைடில் இருந்த வியூவே நாங்கள் பார்த்துட்டோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 ஹேர்பின் பென்ஸு. போகிற ரூட் பார்த்தீங்கன்னா செம சேலஞ்சிங்காக இருக்கும், ஓட்டவும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் ரோடு தான். லைக் நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி ரொம்ப ப்ராடெல்லாம் இருக்காது ரோடு. ரிட்டர்ன் வரத்துக்கும் ஒரே ரோடு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறப்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ உங்களுக்கு ஹில்ஸ் ஏறவே பார்த்தீங்கன்னா எப்படியும் சாலிடாக 45 மினிட்ஸ் to 1 hour ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் சுத்தமாக இல்லை, அடிக்கடி மழை வர பெய்யுது. ஸோ மேலே போனால் இன்னும் சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டு. ஸோ மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹில்ஸ் ஏறிட்டே இருக்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் வரும் லெஃப்ட்டில். ஸோ அங்கங்கே சில பேர் கார் நிப்பாட்டிடுவாங்க. உங்களுக்கு ரோடு வந்து எங்கே கொஞ்சம் ப்ராடாகுதோ அந்த இடத்துல மட்டும் நிப்பாட்டுங்க, அப்புறம் பின்னாடி வர வண்டிங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நாங்கள் போய்ட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ கார் நிறுத்தி இங்கே சும்மா ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. திரும்ப ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செம மழை, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் மழைன்றதுனால ஓரமாக மேகி சாப்பிட்றதுக்காக காரை பார்க் பண்ணியிருக்கோம் போகிற ரூட்டில். இன்னும் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது வால்பாறை. 15 14 இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஃபுல்லாக மழை கவர் ஆகிருக்கு. எல்லாம் மிஸ்ட்டு கவர் ஆயிருக்கு. செம்ம மழை. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே மேகி வாங்கிட்டோம். அதுவும் கொட்டுற மழையில் மேகி சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. எப்பா வேறு லெவலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி பாலாஜி டெம்பிள் போகிறதுக்குன்னு ஒரு ரூட் இருந்தது. ஸோ அந்த ரூட்டில் தான் இந்த டீ எஸ்டேட் மாதிரி ஒரு வியூ இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட்லாம் நீங்கள் ஒரு கப்பலாவோ இல்லை ஃபேமிலியோட வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வண்டிங்கலாம் அவ்வளோ இல்லை, வியூ பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ஃபுல் டீ எஸ்டேட்டு. ஆக்சுவலாக என் கார் நிறுத்திருக்க இடமே பாருங்களேன். பாலாஜி டெம்பிள்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, 7 கிலோமீட்டர்ஸ். அது போகிற ரூட்டில் தான் அந்த இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா வால்பாறை டவுன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகுது, அந்த ரோட்டில் தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற ரூட் எல்லாமே சூப்பராக இருக்கும், 2 பக்கமும் டீ எஸ்டேட்டு. ஸோ உங்களுக்கு கிளைமேட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஆனால் பட் இங்கேயே செம டிராஃபிக் ஜாம். அதனால் எல்லா வண்டியும் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. உள்ளே இருக்க வண்டிங்கெலாம் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அங்கே ஹெவி டிராஃபிக் இருக்கான். ஸோ அந்த வண்டிங்களாம் வெளியே அமிச்சா இங்கே இருக்க வண்டிங்களாம் விடுவாங்க. இப்போயே பாருங்கள் இங்கே எவ்வளோ வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு.
ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வியூ பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கு சார்ஜ் இல்லை. வியூ பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இது ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா. வண்டி அலோட் கிடையாது, ட்ரோனும் அலோட் கிடையாது. கல்லாக இருக்கா, பார்த்து வா. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே முஸ்டு கவர் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா கவிஸ் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூகேஜி படிக்கிறாரு. யூகேஜி தான் படிக்கிற. ஹாய் சொல்லு. எந்த பிளேஸ் வந்திருக்கோம் நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோம் இப்போ? வாவ், செமையாக இருக்கு. பரவாயில்ல. நான் கூட எங்கேயோ நடக்கிற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ளாட்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ யார் வேணால் வரலாம், பெரியவங்க சின்னவங்க. ஸோ எல்லாருக்குமே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து வால்பாறை வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த படம் வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரீச் ஆகிட்டோம். இந்த எட்ஜில் இருந்து இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே வந்து டீ காஃபிலாம், இங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, ஜூஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் கீழே இறங்கி கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் வந்து வியூ சூப்பராக தெரியும். கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க. வியூ இங்கேருந்து பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. மேலே இருக்கிறத விட கீழே இறங்கி பார்த்தோன்னே இன்னும் சூப்பராக இருக்குது வியூ. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்த பிளேஸு. இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. லஞ்ச் கூட சாப்பிடல, பயங்கர பசி. இப்போ போகிறப்ப எங்கேயா சாப்பிட்டு ரிட்டன் ஆக வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இறங்குற வழியில், ஹில் இறங்குற வழியில் பார்த்தீங்கன்னா தலனான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் வால்பாறை ஏறுறப்ப கூட அந்த இடத்துக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும் அந்த இடம். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துக்கு போங்க என்னை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு டீ கடை மாதிரி இருந்தது. ஜஸ்ட் அங்கே எதுவும் லஞ்ச் சாப்பிட்லன்றனால ஒரு பிரெட் ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ ஈவினிங் 5:30க்கு மேலே அந்த இடம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போயே போனால் தான் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்குது, ஃபாரஸ்ட் என்ட்ரி. இங்கேயும் நம்ம வந்து பே பண்ணிட்டு தான் போகணும். இங்கே வந்து 100 ருபீஸ் கேட்டாங்க பர் அடல்ட்டுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஜஸ்ட் வியூ பார்க்கறதுன்னு கட்டி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வர ரூட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் வியூ பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பிளேஸ் வரப்போ ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவரில் இறங்கி 6 o'clock மேலே இங்கே அலோட் கிடையாது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துக்கலான்னு ஃபீல் பண்ணுறோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பில்டிங் தான் கட்டிச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ. வியூ பார்க்கறதுக்குனே இந்த பில்டிங். இது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சன்செட் கூட இந்த இடத்துக்கு வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சன்சேல ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மி தான். நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து மாடியில் உட்காந்து கதை பேசிட்டு இங்கே பாருங்களேன், சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்த இடம் எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டே வந்து பொள்ளாச்சியில் போட்டிருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப சுற்றி பார்க்க முடியல. ஒரு 3-4 இடம் பார்த்துருப்போம். அதுவும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தலைநார் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க பார்த்ததுலே. ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வால்பாறை பார்த்தீங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வரல. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சின்ன டவுனாக இருந்தாலும் அது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் அதோட வியூவும் ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஓட்டவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.